உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் இந்த புதிய வாரத்திலும் தெய்வ சமூகத்திலே வந்து தேவனை துதிக்க, விண்ணப்பங்களை ஏறெடுக்க, வேத வசனத்தை தியானிக்க மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகம் 119ஆம் சங்கீதத்தினுடைய 113ஆம் வசனம் முதற்கொண்டு 120ஆம் வசனம் வரைக்கும். சங்கீதங்களின் புத்தகம் 119ஆம் சங்கீதத்தினுடைய 113ஆம் வசனம் முதற்கொண்டு 120 வரைக்கும் ஒவ்வொருவராய் ஒவ்வொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதரித்தருளும் என் நம்பிக்கை விருதாவாய் போக என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதேயும். என்னை ஆதரித்தருளும், அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு எக்காலமும் உடைய பிரமாணங்களின் பேரில் நோக்கமாய் இருப்பேன். இந்த சங்கீதமானது நம் அனைவரும் நன்றாக அறிந்த பிரகாரமாக வேத வசனங்களை குறித்து சொல்லப்பட்டதான சங்கீதமாய் காணப்படுகிறது. ஆனால் வேத வசனத்தை குறித்து பல விதங்களிலே இந்த சங்கீதம் சொல்லப்பட்டாலும் இந்த பகுதி நாம் வாசித்ததான இந்த பகுதியிலே ஆண்டவருடைய பாதுகாப்பை குறித்து இந்த சங்கீதக்காரன் இங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். பாதுகாப்பு வாசிக்கலாம். 115ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 114 வாசிக்கலாம். 14 என் மறைவிடம், என் மறைவிடம், என் கேடகம், என் மறைவிடம், என் கேடகம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவர் எனக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார். எப்படி பாதுகாப்பாய் இருக்கிறார் என்றால், எனக்கு மறைவிடம், எனக்கு கேடகமாய் இருந்து என்னை அவர் பாதுகாக்கிறார். 115ஆம் வசனம், பொல்லாதவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள், என் தேவனுடைய கற்பனைகளை நான் கைக்கொள்ளுவேன். பொல்லாதவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள், நான் பொல்லாதவர்களை மேற்கொள்கிறேன். அவர்களை பாதுகாப்பு, அவர்களை நான் ஜெயிக்கிறேன், மேற்கொள்ளுகிறேன். பொல்லாதவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள். வாசிக்கலாம். 118ஆம் வசனம், உமது பிரமாணங்களை விட்டு வழி விலகுகிற யாவரையும் மிதித்து போடுகிறீர், அவர்களுடைய உபாயம் வெறும் பொய்யே. 119 பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரையும் களிம்பை போல அகற்றி விடுகிறீர், ஆகையால் உமது சாட்சிகளில் பிரியப்படுகிறேன். அங்கே ஆண்டவர் 18ல சொல்லுகிறதை பார்க்கிறோம். எப்படி அவர் பாதுகாப்பை கொடுக்கிறார் என்றால், சத்துருக்களை மிதித்து போடுகிறார். சத்துருக்களை மிதித்து போடுகிறார். 119ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, களிம்பை போல அகற்றி விடுகிறார். அகற்றி விடுகிறார், வேனிஸ்ட், அதாவது அப்படியே மறைந்து போகிறது. இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், தைலம் எடுக்கிறோம், அமர்தாஞ்சனோ இல்லை விக்ஸோ ஏதோ ஒன்று, ஒரு தைலம் எடுக்கும் போது அது நம்ம கையில் என்ன பண்ணுது, இருக்கு. அது தேய்ச்சதுக்கு அப்புறமா காணாமல் போயிடுது, எங்க இருக்குன்னு தெரியல. அது போல களிம்பை போல என்ன பண்றாரு, ஸோ காணாமல் போயிடுறாங்க. ஸோ அப்படி ஆண்டவர் நம்முடைய எதிராளிகளிலிருந்து, நம்மளுடைய சத்துருக்களிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறார். அவர் நமக்கு மறைவிடமாய் இருக்கிறார், நமக்கு கேடகமாய் இருக்கிறார், சத்துருக்களை மிதித்து போடுகிறார், அவர்களை ஒன்றுமில்லாமல் மாற்றி விடுகிறார். இப்படி ஆண்டவர் பாதுகாப்பாய் இருக்கிறார் என்று இங்கே சொல்லப்படுகிறது. இப்போ இந்த சங்கீதத்துல 3 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர்
பாதுகாப்பாய் இருக்கிறார், பாதுகாப்பாய் இருக்கிறார். எப்படிப்பட்ட பாதுகாப்பை கொடுக்கிறார், எப்படிப்பட்ட பாதுகாப்பை கொடுக்கிறார் என்பதை ஒரு 3 காரியங்கள் இந்த பகுதியிலே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கலாம். வாசிக்கலாம். 15ஆம் வசனம். பொல்லாதவர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள், என் தேவனுடைய கற்பனைகளை நான் கைக்கொள்ளுவேன். பொல்லாதவர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பொல்லாதவர்களே என்னை விட்டு அகன்று போகலன்னா என்ன அர்த்தம்? பொல்லாதவங்க நம்ம கூடவே தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் பாதுகாப்பை கொடுக்கிறார்னு சொல்றீங்க, ஆண்டவர் நமக்கு கேடகமா இருப்பார்னு சொல்றீங்க, எல்லாமே சரிதாங்க. அவர் மிதித்து போடுவார், அவர் அழித்து போடுவார் எல்லாம் சொல்றீங்க. ஆனா பொல்லாதவர்கள் எங்க தான் இருக்கிறாங்க? கூடவே தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் எப்படி நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார்? அவருடைய பாதுகாப்பு எப்படின்னு சொன்னா, நம்மளை கூட்டிட்டு போயிட்டு எந்த பொல்லாப்பே இல்லாத, எதிராளிகள் சத்துருக்கள் இல்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் வைத்து நம்மளை பாதுகாக்கிறவர் அல்ல. நம்ம எப்படி பாதுகாக்கிறான்னு சொன்னா, சத்துருக்களை ஜெயித்து, சத்துருக்கள் பொல்லாதவர்கள் இருக்கிறாங்க, அவர்களை மேற்கொண்டு அவர்கள் நம்மளை மேற்கொள்ளாமல் நாம் அவர்களை மேற்கொள்ளும்படியாக ஆண்டவர் நம்மை வைத்து நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ளாதபடி ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். சத்துருக்கள் இல்லாத இடத்துல கொண்டு போய் நம்மளை பாதுகாக்கல. எப்படி பாதுகாக்கிறார்? சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ளாதபடி. திரும்பவும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். 115. என்னை விட்டு அகன்று போங்கள். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? பொல்லாதவர்களை நான் ஜெயிக்கிறேன், பொல்லாதவர்கள் என்னை மேற்கொள்ள முடியாது. அவர்கள் தான் அகன்று போகணும், அவர்கள் என்னை மேற்கொள்ள முடியாது. காரணம், ஆண்டவர் எனக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பாய். உங்களை சுற்றி எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் இருக்கலாம், எதிரான சூழ்நிலை, உங்களுடைய சத்துருக்கள், உங்களுடைய சத்துரு எதுவோ அது மேற்கொள்ளும்படியா வரலாம். ஆனா ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். எப்படி பாதுகாக்கிறார் என்றால், எந்த சத்துரு உங்களை மேற்கொள்ள வருகிறானோ அது உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பாய், அரணாய், கோட்டையாய், கேடகமாய் இருந்து யாரும் மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக 116ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 116ஆம் வசனம். என்னை ஆதரித்து அருளும், ஆதரித்து அருளும். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 17, 117. என்னை ஆதரித்தருளும். அதாவது 116ல என்னை ஆதரித்தருளும் இருக்குங்களா? 117ல என்னை, தமிழ்ல ரெண்டுமே ஆதரித்தருளும் ஆதரித்தருளும் போட்டிருக்கு. ஆனா ஆங்கிலத்துல NIV-ல இன்னும் மற்ற மொழிபெயர்ப்புல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டுத்துக்கும் வேற வேற வார்த்தைகள் இருக்கு. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் முதலாவதாக எதிரிகள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிறார். இரண்டாவதாக இந்த ஆதரிக்கிறார் என்ற வார்த்தைக்கு நீங்க அங்க NIV-ல என்ன போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, சஸ்டெயின், சஸ்டெயின் என்ற வார்த்தையை அங்க பயன்படுத்துகிறாங்க. சஸ்டெயின் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தாங்குவது. எனக்கு நான் தளர்ந்து போகிறேன், நான் மேற்கொள்ள முடியாதபடிக்கு, நான் வெற்றி பெற முடியாதபடிக்கு நான் போராடி அதை மேற்கொள்ளணும்னு நினைக்கிறேன், ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் எனக்கு என்ன வருது? ஒரு தளர்ச்சி, ஒரு சோர்வு வருகிறது. அந்த நேரத்தில் நான் தளர்ந்து போகிறதான நேரத்தில் தாங்கி ஆண்டவர் பிடிக்கிறார். ஹல்லேலூயா. அதான் சஸ்டெயின். யோசுவா கீழே யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் ஊரும் மேலே, மலைக்கு மேலே போகிறார்கள். அப்பொழுது மோசேயினுடைய கைகள் மேலே ஏறெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற நேரத்துல கீழே அமலேக்கியரோட யுத்தம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மோசேயினுடைய கரங்கள் தளர்ந்து போகிறது.
அப்போ 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா, மோசேயை கொண்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அவரோட கரத்தை என்ன பண்ணாங்க, தாங்கினாங்க. ஸோ அமலேக்கியரோட யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த கரம் கீழே இறங்கும் போது என்ன நடக்குது, அமலேக்கியர் ஜெயிக்கிறாங்க. அந்த நேரத்துல தாங்கி, அதான் சஸ்டெயின். ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அமலேக்கியர் இடத்துல வெற்றி உண்டாயிற்று. அங்கதான் யெகோவா நிசி என்று நம்ம பார்க்கிறோம். ஜெய கொடியா இருக்கிறார், உடன்படிக்கையின் இடமாய் அது மாறினது என்றெல்லாம் நம்ம அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல ஆண்டவர் அந்த ஆரோனும் ஊரும் என்ன பண்ணாங்கன்னா தாங்கி பிடித்தார்கள். அதே போலதான் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். எப்படி பாதுகாக்கிறார் என்றால், எதிரிகள் மேற்கொள்ளாதபடிக்கு பாதுகாக்கிறார். இரண்டாவதாக அவர் நம்மை தாங்கி பிடித்து எதிரிகள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 37ஆம் சங்கீதத்துடைய 17ஆம் வசனம். சங்கீதங்களின் புத்தகம் 37:17. துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். அவர்களுடைய புயம், அவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த புயத்தை ஆண்டவர் முறித்து போட்டு யாருடைய புயத்தை தாங்கி பிடிக்கிறார், நீதிமான்களுடைய புயத்தை அவர் அந்த இடத்துல என்ன பண்றார், தளர்ந்து போகிறதான நேரத்துல தாங்கி பிடித்து நமக்கு பாதுகாப்பை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் புத்தகம் 37:24. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. அவன் தளர்ந்து போயிட்டான்பா. தளர்ந்து போய் என்ன பண்ணான், கையை கீழே இறக்கிட்டான், தளர்ந்துட்டான். அவன் தளர்ந்து போய் அவன் விழுந்து போய் கீழே விழுந்துட்டாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு, தாங்கி பிடிக்கிறார். எதிரி நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நான் முயற்சி பண்ணிட்டே இருக்கேன், எப்படியாவது இந்த காரியத்துல ஜெயம் வரணும். என்னுடைய சத்துரு என்பது டைரக்டா ஒரு நபர் அல்ல. மேபி சில நேரங்களில் ஒரு நபரா இருக்கலாம். சில நேரத்தில் நம்மளால ஜெயிக்க முடியாத காரியங்கள். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடன், நம்மளால என்ன பண்ண முடியாது, கடன் பிரச்சனையிலேருந்து நம்மளால ஜெயிக்கவே முடியாது. கடன் வாங்கவே கூடாதுன்னு நினைப்போம். அப்போதான் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு நல்ல ஆஃபர் கிடைக்கும். சரி பாருங்க, இப்படி ஜெயிக்க முடியாத காரியங்கள், இப்படி ஜெயிக்க முடியாத காரியங்கள்ல நம்ம சில நேரத்துல அப்படி கீழே விழுந்து தளர்ந்து போகிற நேரத்துல ஆண்டவர் என்ன பண்றாருன்னா சஸ்டெயின் பண்றார், ஆதரிக்கிறார், நம்மளை தாங்கி பிடிக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமான் கீழே என்ன பண்றான், விழுந்தாலும் திரும்பவும் ஆண்டவர் அவனை கீழே விடாதப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்றார், தாங்கி பிடித்து நம்மளை பாதுகாக்க, எதிரி நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு, பிசாசு நம்மளை மேற்கொள்ளாதபடிக்கு, அடிக்கடி நம்மை மேற்கொள்ள வருகிறதான அந்த காரியங்கள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் தாங்கி பிடிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று, எதிரி நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறார். ரெண்டாவது, நம்ம முயற்சி பண்றோம், கொஞ்சம் சில நேரத்தில் கை என்ன பண்ணிட்டு தளர்ந்து போகுது, அந்த நேரத்தில் என்ன பண்றாரு, தாங்கி பிடிக்கிறார். அடுத்தது வாசிக்கலாம் 117. என்னை ஆதரித்தருளும். ஆங்கிலத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா uphold அப்படின்னு போடப்பட்டிருக்கு. எப்படி என்ன போடப்பட்டிருக்கு, uphold. uphold அப்படின்னா நிலை நிறுத்துகிறார். என்ன பண்றாரு, நிலை நிறுத்துகிறார். கீழே விழுந்துட்டேன் நான், ஆனாலும் என்னை திரும்ப எடுத்து என்ன பண்றார், நிலை நிறுத்துகிறார். இந்த வார்த்தை எந்த இடத்துல மூல மொழியில பயன்படுத்தப்படுகிறது என்றால், ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்துடைய 15ஆம் வசனத்துல அது சொல்லப்படுகிறது. 15 வாசிக்கலாம். சாராள் பயந்து நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை, நீ ஆண்டவர் சொல்றார், நீ
நகைத்தாய். பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் போதும். விட்டு இப்ப பாருங்க, இதுதான் அங்க சொல்லப்படுறதான காரியம். நிலை நிறுத்துகிறார். நிலை நிறுத்துகிறார். எப்படி நிலை நிறுத்துகிறார்னா, இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். இங்க இந்த சம்பாஷணை நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த நேரத்துல சாராள் கூடாரத்துல இருக்கிறாங்க, அந்த இடத்துல இல்ல. கூடாரத்துல பின்னாடி இருந்து அவங்க என்ன பண்றாங்க, அதை கேட்கிறாங்க. அடுத்த வருஷம் நான் வருவேன்ப்பா, வரும்போது உன் கையில ஒரு குழந்தை, ஒரு ஆண் மகன் கையில இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டு சாராள் என்ன பண்றா, சாராள் அந்த இடத்துல இல்ல, அந்த கூடாரத்து பின்னாடி இருந்து அவ கேட்டு என்ன பண்றா, சிரிக்கிறா. இந்த சிரிச்சதை யார் பார்த்துட்டா? தேவதூதர்கள் அங்க கர்த்தராகிய ஆண்டவர்னு சொல்லப்படுகிறதான அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரி, அது அங்க 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேர் என்ன பண்றாங்க? சரி, இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாசிக்கலாம். இப்ப 13ல இருந்து வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது ஐயோ என்று சொல்வானே, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலத்திலிடத்தில் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் பயந்து. சாராள் இப்ப என்ன ஆயிட்டாங்க? இதை எதை பார்த்தாங்கன்னா, உள்ளத்தில் அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த இடத்துல இருக்கு. அவங்க இருதயத்துல நகைத்ததை அவங்க வாசிக்கலாம். அந்த வசனத்தை அங்கே 14 உள்ளத்திலே நகைத்தால். வெளியில நகைத்தா கூட கண்டுபிடிச்சிருக்கலாம். எங்க நகைச்சாங்க இவங்க? உள்ளத்திலே நகைத்ததை ஆண்டவர் கண்டார். கண்டு அவர் என்ன பண்ணல, கண்டம் பண்ணல. நான் உனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறேன், நீ என்ன பண்ணல, இதை ஏத்துக்கல, அதனால இனி உனக்கு பிள்ளை பிறக்காது அப்படின்னு அவர் சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ கண்டிப்பா சிரிச்ச. அவங்க என்ன பயந்துட்டு என்ன பண்றாங்க, இல்ல இல்ல நான் சிரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நிலை நிறுத்துகிறார். திரும்பவுமாக நீ நகைச்சமா, நீ தோத்து போயிட்ட, நீ விழுந்துட்ட, ஆனாலும் நான் உன்னை திரும்பவும் உன்னை என்ன பண்றேன், நிலை நிறுத்துகிறேன். ஹல்லேலூயா. அதுதான் அந்த வார்த்தை தான் இந்த இடத்துல பயன்படுத்தப்படுகிறது. ஆதரித்தருளும். நான் செய்துட்டேன், வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கல, வாக்குத்தத்தத்தை கேள்வி கேட்டுட்டேன், நம்பல, உமக்கு எதிராக கிரியை செய்துட்டேன், பரவாயில்ல நீ அப்படிதான் செய்த, ஆனாலும் திரும்ப நான் என்ன பண்றேன், நிலை நிறுத்துகிறேன். உன்னை நான் கரத்தினால எடுத்து திரும்பவுமாய் நான் உன்னை அப்போல்ட் பண்றேன், உன்னை நான் அரவணைக்கிறேன், உன்னை திரும்பவுமாக நிலை நிறுத்துகிறேன். ஆண்டவர் எப்படி நம்மை பாதுகாக்கிறார், எதிரிகளிடமிருந்து, சத்துருக்களிடமிருந்து, நம்மளுடைய பொல்லாதவர்களிடத்திலிருந்து எப்படி நம்மை பாதுகாக்கிறார் என்றால், சத்துரு மேற்கொள்ளாதபடி பாதுகாக்கிறார். இரண்டாவது, சோர்ந்து போகிற தளர்ந்து போகிற நேரத்துல தாங்கி பிடித்து நம்மை பாதுகாக்கிறார். மூன்றாவது, நிலை நிறுத்துகிறார். நிலை நிறுத்துகிறார். நான் பின்வாங்கி போயிட்டேன், இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுங்க, இதெல்லாம் நடக்கிற காரியமா, வயசாயிடுச்சு, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி பின்வாங்கி போற நேரத்திலையும் ஆண்டவர் நம்மளை நிலை நிறுத்துகிறார். திரும்பவுமா அந்த இடத்துல, நீ செய்தது தப்புதாமா, நீ சிரிச்சுட்ட, நீ ஒத்துக்க மாட்ட, ஆனாலும் நான் உன்னை என்ன பண்றேன், திரும்பவுமா கொண்டு வந்து உன்னை நிலை நிறுத்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில இன்னும் சில காரியத்தை சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறார். இப்படி பாதுகாக்கிற நேரத்துல இந்த ஆதரிக்கிறார், நிலை நிறுத்துகிறார், தாங்குகிறார் எல்லாம் சொல்றோம்ல. அப்ப பாத்தீங்கன்னா நீதிமான் என்ன பண்றான்னா கீழே விழுகிறான். இங்க பாத்தீங்கன்னா ஏன் நிலை நிறுத்தினார் அப்படின்னா, பின்னாடி என்ன பண்ணிட்டாங்க, இவங்க போயிட்டாங்க. இந்த சூழ்நிலை ஏன் நடக்குது? ஆண்டவர் பாதுகாக்கிறார், எல்லாம் ஓகே, தாங்கி பிடிக்கிறார், நிலை நிறுத்துகிறார், எல்லாம் ஓகே. இந்த சம்பவத்துக்கு போவதற்கு காரணம் என்ன, போவாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறத பார்க்கிறோம்.
வாசிக்கலாம். 113ஆம் வசனம். 113ஆம் வசனம். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து. என்ன சிந்தனை? வீண் சிந்தனை. அந்த வீண் சிந்தனை என்று அங்க சொல்லப்படுகிறது. வீண் சிந்தனை அப்படின்னா என்னது? வீணான சிந்தனை அப்படின்னா என்னது? அதுதான் என்னது? அன்வான்டட். அதுதான் என்னது? டிஃபைன் பண்ணுங்க. அன்வான்ட். வாட் இஸ் அன்வான்டட்? டிஃபைன் அன்வான்டட். வீண் சிந்தனை. நம்ம என்ன பண்றோம்னா சாதாரணமா அதை என்ன பண்ணணும், படிச்சுட்டு கடந்து போகிறோம். அங்க சொல்லப்படுதான வீணான சிந்தனை அப்படின்னு சொல்லப்படுறதான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இரண்டு மனம். இதை செய்யலாமா அதை செய்யலாமா, இதை செய்யலாமா அதை செய்யலாமா, இதை போகலாமா போக வேண்டாமா. ஸோ இரண்டு மனம். அந்த வீண் சிந்தனை என்று சொல்லப்படுகிறதான காரியம் என்னன்னா இரண்டு மனம். வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 18:21. 1 ராஜாக்கள் 18:21. சகல ஜனத்தண்டைக்கும் வந்து எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். ஒண்ணு இந்த பக்கம் வாங்க, இல்ல அந்த பக்கம் ஏதாவது ஒண்ணு. கடைசி வரைக்குமே முடிவெடுக்க முடியல. இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, அவங்க இப்படி சொல்றாங்க இவங்க இப்படி சொல்றாங்க இவங்க இப்படி சொல்றாங்க, இப்படி இதை பண்ணா இப்படி நடக்கும் அதை பண்ணா அப்படி நடக்கும். இதையே நம்ம சொல்லிட்டு இருக்கோமே கண்டி. ரெண்டு மனம் உள்ளவர்களாய் நாம். இதுதான் வீண் சிந்தை என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் நமக்கு நம்ம எப்படி நடத்துகிறார் என்றால் தெளிந்த தண்ணீர் அண்டை நம்மை நடத்துகிறார். 23ஆம் சங்கீதம் எல்லாருக்கும் நல்லா தெரியும், எடுத்து வாசிக்க வேண்டாம். அவர் என்ன பண்றாருன்னா ஸ்டில் வாட்டர்ஸ், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நம்மை கொண்டு போய் விடுகிறார். ஆர்ப்பரிக்கிற தண்ணீர் அல்ல. ஆர்ப்பரிக்கிற தண்ணியில போய் நம்ம கையை வச்சோம்னா ஒரு சொட்டு கூட நம்ம கையில நிக்காது. தண்ணி அப்படியே கொட்டுகிறதான ஆர்ப்பரித்து கொட்டுகிறதான தண்ணியில கையை வச்சோம்னா கொஞ்சம் கூட கையில நிக்காது, எல்லாம் தெரிச்சு போயிடும். அப்படிப்பட்ட இடத்துல ஆண்டவர் கொண்டு போய் நிக்கல. ஆண்டவர் எப்படி நம்மளை நடத்துகிறார் என்றால் அமர்ந்த தண்ணி, தெளிவான ஒரு பாதை. ஸோ எனவே நம்ம இரண்டு மனம் அதை என்ன பண்ணணும், நம்மளை விட்டு எடுக்க வேண்டும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இரண்டு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்று இருக்கிறான். எந்த ஒரு காரியத்தையும் அவனால செய்ய முடியாது. 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாக்கோபு 4:8. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ரெண்டு மனசு இருந்ததுன்னா வாழ்க்கையில எதுவுமே செய்ய. இருமனம் உள்ளவர்கள் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்று இருக்கிறாங்க. அவன் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் எதுவுமே உருப்படியா செய்ய முடியாது. ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். எதுல இருந்து அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டு மனது இருக்கு பார்த்தீங்களா. இந்த ரெண்டு மனசுல இருந்தீங்கன்னா நீங்க கீழே என்ன பண்ணிடுவீங்க, எதிரிய மேற்கொள்ளான்னு வருவீங்க, கீழே விழுந்துருவீங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் தாங்கி பிடிப்பார், ஆண்டவர் உங்களை நிலை நிறுத்துவார். ஆனா நம்ம எடுக்க வேண்டிய காரியம் என்னன்னா, இந்த வீண் சிந்தனையை நான் வெறுக்க வேண்டும். இந்த இரண்டு மனம் உள்ள அந்த காரியத்தை, சிந்தனையை நான் எடுத்து போட வேண்டியது அவசியம். இரண்டாவதாக வாசிக்கலாம் 118ஆம் வசனம். 118 வேகமா வாசிக்கலாம், நேரம் இல்லை. வெறும் பொய்யே. இரண்டாவதாக பொய்யான காரியம். இப்ப பொய்னா என்னது? பொய்னா பொய், உண்மையை மறைக்கிறது. ஓகே,
நேரம் இல்லை, அதனால நானே வேகமா சொல்லி முடிக்கிறேன். உண்மையோடு சில காரியத்தை கலப்பது. உண்மை இருக்கு, அதோட கொஞ்சம் காரியத்தை கலந்துட்டா அது என்ன ஆயிடும்? பொய்யா மாறிடும். ஆண்டவர் இங்க எதான் சொல்றாரு, நீ எதையும் என்ன பண்ணாத, கலந்து விடாதே. வாசிக்கலாம், நிறைய வசனம் இருக்கு, ஒரு வசனத்தை வாசித்து நம்ம கடந்து போகலாம். நீதிமொழிகள் 25:4. நீதிமொழிகள் 25:4. வெள்ளி நின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். எப்ப உனக்கு நல்ல ஒரு உடைமை, சரியான காரியம் நடக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த உண்மையிலிருந்து அந்த பொய்யை என்ன பண்ணணும்? எடுத்துடணும். உண்மையில தவறான காரியம் கலந்துடுச்சுன்னா அது என்னவா மாறிடும்? பொய்யா. சோ அந்த களிமை நீ நீக்கிவிடு. உண்மை இருக்குப்பா, சில காரியம் அதுல என்ன பண்ணிருக்கு? கலந்து இருக்கு. தவறான எதிர்மறையான காரியங்கள் என்ன பண்ணிருக்கு? கலந்து இருக்கு. அதை எடுத்துட்டா போதும், அது என்னவா மாறிடும்? உண்மையா மாறிடும். 26ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 26:23. நேச அனலை காண்பிக்கிற உதடுகளோடு கூடிய தீய நெஞ்சம் வெள்ளி பூச்சு பூசிய ஓட்டை போல இருக்கும். வெள்ளி பூச்சு பூசிய ஓட்டை போல. அதுல என்ன பண்ணிருக்கு? சில காரியம் என்ன பண்ணிருக்கு? மிக்ஸ் ஆயிருக்கு. ஓகே, ஏசாயா 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். திராட்சை ரசம் என்னவா மாறிடுச்சு? என்னவா இருக்கு? அதுல தண்ணினா இருக்கு, கலந்து இருக்கு. இன்றைக்கு நிறைய வசனங்கள் இருக்கு, வாசிக்க வேண்டாம். 25ஆம் வசனம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், வாசிக்க வேண்டாம். நம்ம உண்மையோடு பல காரியத்தை நம்ம என்ன பண்றோம்? கலந்து விடுகிறோம். அப்படி கலக்கும் போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும், நம்ம தோத்து விடுவோம். உண்மையை மாத்திரம் நம்ம அங்க சொல்றாங்க, அது வெறும் அவர்களுடைய உபாயம், வெறும் பொய்யே. அந்த பொய் நம்மளிடத்திலிருந்து நீக்கப்படும் போது அங்க உண்மை இருக்கும். ஆண்டவர் நம்மை நிலைநிறுத்தி நம்மை தாங்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக 120ஆம் வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். 120. உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது. பயம். மூன்றாவதாக பயம். இது எல்லாமே உணர்வுகள் சம்பந்தப்பட்டதான காரியம். இந்த 3 காரியங்கள். 1 வீண் சிந்தனை, பொய், பயம். இந்த பயம் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு தேவை. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் மாத்திரம் இருந்தா போதும். இந்த உலகத்துல எதுக்கும் நம்ம வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பயத்தையும் புறம்பே தள்ளும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மாத்திரம் நம்ம பயப்படுவோம். அந்த பயமானது இந்த உலகத்துல நமக்கு வருகிறதான பொல்லாதவர்களை பார்த்து, நமக்கு எதிராளிகளை பார்த்து நமக்கு பயம் வருதா? அந்த பயத்தை எல்லாம் புறம்பே தள்ளி ஆண்டவர் நம்மை பாதுகாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் அப்படியே முழங்கால் படிட்டு கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம். ஆண்டவரே, நீர் என்னை பாதுகாக்கிறது. எதிரியாளிகள் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு என்னை பாதுகாக்கிறது. எங்களை தாங்கி பிடித்து எங்களை பாதுகாக்கிறது. எங்களை நிலைநிறுத்தி எங்களை பாதுகாக்கிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் வீண் சிந்தனை, அந்த 2 மனதை நாங்கள் வெறுத்து, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா கலப்பான காரியங்களை நாங்கள் எடுத்து போட்டு, ஆண்டவரே, பொய்யை நாங்கள் களைந்து, ஆண்டவரே, தேவ பயத்தை நாங்கள் தரித்து கொண்டு, ஆண்டவரே, நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிறதான அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள அத்தனை நீர் எங்களுக்கு உதவி செய்தல்ல முடியாது கேட்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம்.
இந்த வார்த்தைகளை நாங்கள் இந்த நாள் முழுவதும் தியானித்து ஆண்டவரே இதை எங்கள் வாழ்க்கையாக மாற்ற எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே இந்த புதிய வாரத்துக்குள்ளே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே யார் யார் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கிறார்களோ அந்த திட்டங்களிலே ஒரு அசைவாடுபடியாக கேட்கிறோம். ஸ்தோத்திரம்ப்பா. அந்த காரியங்கள் எல்லாம் செவனே செய்து முடிக்க நீர் அவர்களுக்கு தேவையான கிருபையும் பலத்தையும் ஞானத்தையும் பாதுகாப்பையும் ஒரு வழி நடத்தலையும் கத்தனை கட்டளையிட முடியாது கேட்கிறோம். தேவ ஜனத்தை ஆசீர்வதி. அல்லேலூயா. ஆண்டவரே இந்த நாள் உண்மை இன்னும் ஆண்டவரே அனுபவிக்கிற ஒரு நாளாக கத்தனை மாற்றியல்ல முடியாது கேட்கிறோம். கிருபைக்குள்ளாகும் எல்லா துதிகனவங்களும் மக்கீனங்கள் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் பொழுது மக்கீனம் பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. God bless you.